உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 550 கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். இது எப்பொழுது புயலாக மாற இருக்கிறது? லோகநாதன், முழு விவரங்களை வரீங்க. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 550 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையில் திரிகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. தொடர்ந்து ஒரே வேகத்தில் நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று மாலை 5:30 மணிக்குள்ளாக புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.